தாமரை, உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி வாரண்ட் இஷ்யூ ஆயிருக்கு. நீங்களா அரெஸ்ட்டுக்கு ஒத்துழைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். பிரச்சனை பண்ணீங்கன்னா இங்க யாருக்குமே நல்லதில்லை. ஐயா, என்னங்க அது? உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்களே இல்லையா? ஒரு பொண்ணுக்கு வளகாப்புங்கிறது எவ்வளவு முக்கியமான விசேஷங்கிறது உங்களுக்கு தெரியாதாயா? இந்த புவனேஸ்வரி எங்களை பழி வாங்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காயா? வளகாப்பு அன்னைக்கு என் மருமக கையில விலங்கு மாட்டியே தீரணும்னு வெறி பிடிச்சு அலையறாயா? ஐயா, நீங்களாவது புரிஞ்சுக்கங்கய்யா, என் மருமகளை விட்டுருங்கய்யா. உங்க கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க வரல. அமலாக்கத்துறையில இருந்து ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஆனா நீங்க ஆஜராகல. அதனால உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி வாரண்ட் வந்திருக்கு. நீங்க அன்னைக்கே சரண்டர் ஆயிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க தப்பிச்சு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. அதனால உங்க மேல கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால உங்களை அரெஸ்ட் பண்றேன். சார், நாங்க எந்த தப்புமே பண்ணல. சட்டத்துல இருந்து நாங்க தப்பிச்சு போகவும் விரும்பல. அந்த என்கொயரி லெட்டர் எங்க கைக்கு வரவே இல்லை சார். அந்த லெட்டர் எங்க கைக்கு வரவிடாம பண்ணது இங்க நிக்கிறாங்களே அந்த புவனேஸ்வரி தான். இதுக்கு பின்னாடி நிறைய சதி இருக்கு சார். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க சார். அந்த சம்மனை கொண்டு வந்த போஸ்ட்மேனை வழி மறைச்சு அதை புடுங்கிட்டு போனது இதோ நிக்கிறாங்களே என் அக்கா, இந்த கோகிலா தான் சார். சார், இதுக்கு பின்னாடி ஃபேமிலி பிரச்சனை, பிசினஸ் பிரச்சனை நிறைய இருக்கு சார். ஆனா இல்லீகலா எதுவும் கிடையாது சார். சார், தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க சார். அட்லீஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். இன்ஸ்பெக்டர், நீங்க அரெஸ்ட் பண்ண வந்த இடத்துல இப்படி ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தா நீங்க அதை கேட்டுட்டு இருப்பீங்களா? தாமரை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. யாராவது தடுத்து நிறுத்தினா உங்க போலீஸ் போர்ஸை நீங்க யூஸ் பண்ணுங்க. புவனேஸ்வரி, உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா தயவு செய்து இந்த ஒரு நாள் மட்டும் எல்லாத்தையும் மறந்துடுங்க. என் குடும்பத்துல ஒரு முக்கியமான விசேஷம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தயவு செய்து விட்டுருங்க. ஏங்க, நீங்களும் ஒரு பொம்பளை தானே, ஒரு குழந்தைய பெற்றவங்க தானே. ஒரு பொண்ணுக்கு வளையாப்புன்றது பெரிய விசேஷம் இல்லையா? அதை போய் தடுக்கிறீங்களே. புவனேஸ்வரி, தயவு செய்து கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. நான் பொம்பளையா தான் இருந்தேன். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன பிசாசா மாத்திருக்கீங்க. இனிமே என்கிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்காதீங்க. என்ன 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 சொன்னீங்க? நீங்க எல்லாரும் என்ன இப்ப பார்த்து வாங்க புவனேஸ்வரி, போங்க புவனேஸ்வரின்னு மரியாதையா பேசுறீங்க. என்ன பார்த்து பயந்து நடுங்குறீங்க, அப்படியே பம்புறீங்க. இதுக்கு முன்னாடி என்ன எவ்வளவு அலட்சியமா பேசிருக்கீங்க, எத்தனை வீராப்பா பேசிருக்கீங்க, எத்தனை வாப்பா போட்டிருப்பீங்க, எத்தனை வாடி போடி போட்டிருப்ப. இப்ப தெரியுதா பணம் இருந்தா அவளோட பவர் என்னன்னு? ஏ பூவரசு, நாங்க 3 தலைமுறையா இதே சென்னையில விவிஐபி அந்தஸ்துல இருக்கிறவங்க. நீங்கெல்லாம் சொந்த ஊர்ல சோறு கிடைக்காம பஞ்ச பரதேசியா பஞ்ச பொழைக்கிறதுக்காக வந்த குடும்பம். பஞ்ச பரதேசிங்க என்கிட்ட சவால் விடுவீங்க, நானு உங்ககிட்ட தோத்து போவேனா? இன்ஸ்பெக்டர், இவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போய் லாக்அப்ல போடுங்க. தாமரை, மரியாதை நீங்களே வண்டியில இருங்க. சார், கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கோங்க சார். வளகாப்பு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நாங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எனக்கு சொல்லி தர வேணாம். கான்ஸ்டபிள், அரெஸ்ட். இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர், இந்தாங்க தாமரையோட முன்ஜாமீன். இன்ஸ்பெக்டர், இந்த கேஸ் ஒன்றும் கிரிமினல் கேஸ் கிடையாது. தாமரைக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். நீங்க ஏன் தேவையில்லாம மிஸ்ஸஸ் தாமரையை அரெஸ்ட் பண்றதுக்கு இப்படி வெறி பிடிச்சு அலையறீங்க? இங்க பாருங்க, கொலை பண்ணவன், கொள்ளையடிச்சவன், கோடிக்கணக்கான அரசாங்க பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போனவெல்லாம்
ரொம்ப சொகுசா கிளப்ல ஏசி ரூம்ல உட்கார்ந்து சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா அப்பாவி ஆளுங்களை ராத்திரி பகலா துரத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர், உங்க லிமிட்டை தாண்டி நீங்க ஓவரா செயல்பட்டு இருக்கீங்க. உங்களை யாரோ வெளியில இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. யாரோ பணம் கொடுத்து உங்களை வேலை செய்ய சொல்றது எனக்கு நல்லா தெரியுது. நான் இதை பத்தியும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க கொஞ்சம் தயாராகிக்கீங்க. மேடம், நான் ஸ்டேஷன் போறேன். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். புடிங்க. கான்ஸ்டபிள் வாங்க. மிஸ்ஸஸ் புவனேஸ்வரி, விக்னேஸ்வரன் அலைஸ் விக்கி, அந்த நபரை உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் இவங்களுக்கு அந்த மிஷினரிஸே வாங்கி கொடுத்தது, வரி ஏய்ப்பு பண்ணது, அரசாங்கத்தை ஏமாத்தினது எல்லாமே அவர்தான். அவர் உங்க தம்பிதாங்கிறதையும் உங்களுக்கு தாமரை மேல இருந்த தனிப்பட்ட விரோதத்தின் காரணமா தான் நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னு நான் உங்க மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போறேன். சோ நீங்களும் அதுக்கு தயாராருங்க. மிஸ்டர் பூவரசு, இனிமே உங்க தங்கச்சியோட வளகாப்ப யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க தங்கச்சி வளகாப்ப சந்தோஷமா நடத்தலாம். நான் வரேன். புவனேஸ்வரி, என்ன கிளம்பிட்டீங்க? இருந்து ஒரு 5 நிமிஷத்துல வளையாப்பு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கிளம்பலாம்ல? என்னாச்சு? என்னமோ கரண்ட் கம்பியை இறுக்கி பிடிச்ச மாதிரி தெரிச்சு போய் பாக்குற. இதை நீ எதிர்பார்க்கல. இந்த முன்ஜாமீன் கிடைச்சிருச்சுண்டு எனக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரியும். 5 நிமிஷத்துல லாயருங்க வந்துருவாருன்னு எனக்கு தெரியும். பொம்பளையா இருக்கியே, சேரையெல்லாம் கட்டியிருக்கியே, ஓ மனசுல இறக்கம் கருணம் இதெல்லாம் கொஞ்சமாவது இருக்குமான்னு பார்த்தேன். இல்லை, சும்மா விளையாட்டு கெஞ்சி பார்த்தேன். அது கூட உனக்கு புரியல. அது புரியாம ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சு பக்கம் பக்கமா வசனம் பேசுற. சரி, இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ற, பயந்து ஓடுறவ யாரு பதுங்கி பாயிர யாருன்னு கூட உனக்கு தெரியல. பஞ்சம் பொழைக்க வந்த பரதேசி கூட்டம் இல்ல நாங்க. பரம்பரையா வீரத்தோடி மானத்தோடி வாழ்ந்த கூட்டம் முடியும் குடும்பம். நாங்க தோத்து நீ ஜெயிச்சா இந்த உலகத்துல சாமியே இல்லைண்டாயிரும். இப்ப தெரியுதா உண்மையும் சத்தியத்தை நம்பி வாழ்றவங்களோட பலம் என்னாண்டு? உன் வீட்டுல வளையாப்பு நடத்தினதுக்கு வாடகை பணம் குடி. நன்றி கோயிலா, ரொம்ப நன்றி. என்னதான் புருஷன் கூட சண்டையா இருந்தாலும் வளையாப்பு நடத்துற விஷயத்துல வீடு கொடுத்து சப்போர்ட் பண்ணவாரு. உன்னை ஆயுசுக்கு மறக்கவே முடியாது. ஏண்டி பதற? புருஷனுக்கு தானே உதவி செஞ்ச. கோயிலா, உங்க மேடம் போனா போட்டு நீ வந்து வளையாப்பு சாப்பாடு சாப்பிட்டு போ. உதவி செஞ்சவளை மறக்க முடியுமா? சரி சரி வாங்க, நம்ம வளையாப்பு ஆரம்பிப்போம். வாங்க. ஐயோ மேடம் மேடம் மேடம், நான் சொல்றத நம்புங்க மேடம். அந்த தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு போறாரு. நான் உங்களுக்கு த்ரோ பண்ணுவேன் மேடம். ப்ளீஸ் மேடம், என்ன நம்புங்க மேடம். அந்த உங்களை என்ன பிரிக்கிறதுக்காக தேவையில்லாம கோத்து விடுறாரு. நீ இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. ஐயோ மேடம் மேடம், நான் சொல்றத கேளுங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், நான் சொல்றத கேளுங்க மேடம். மேடம் டிரைவர் வண்டி எடு. மேடம் ஐயோ ஐயோ மேடம். அம்மாடி, உனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் இன்னியோட சரியா போச்சுமா. இதுக்கப்புறம் நீ கவலைப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்காது. இனிமே நம்ம வீட்டுக்கு நல்ல நேரம் தான். நீ நல்லா இருப்பமா. என் பேரப்புள்ள பிறக்கிற நேரம் என் மருமவ ஓஹோன்னு இருக்க போறா. இருமா, தடைப்பட்டு போச்சுல, முதல்ல இருந்தே ஆரம்பிச்சிருவான். பாரி
நீ வாப்பா. அத்தை நீங்க பண்ணுங்க, அது பத்தலையா? நான் என்ன பண்ண போறேன்? உனக்கு இல்லாத உரிமையும் அக்கறையும் யாருக்கு பாய்ங்க இருக்கு? தங்கச்சிங்கள நெஞ்சிலேயே சுமந்து வளர்த்தவன் இப்பவும் கண்ணுக்குள்ள வச்சுதானே பாத்துட்டு இருக்கிற. நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணுப்பா. ஓ ஆசீர்வாதம் தான் பலிக்கும். வாப்பா தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணு. தாமரை நல்லா இருப்பா. நீ நல்லா இருப்பப்பா. தட்ட கீழே உன்னால நம்ம வம்சமே தலைச்சு வரணும். நீ நல்லபடியா குழந்தைய பெற்று அந்த குழந்தைய அன்பா அறிவா நம்மள மாதிரி பாசமா வளர்க்கணும். என்ன அதுக்கு நம்ம குலசாமி உனக்கு துணை செய்யும்பா. நீ நிறைய கஷ்டப்பட்ட, இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லதேப்பா நடக்கும். தாமரை உனக்கு கண்டிப்பா கடவுள் துணை செய்யும்பா. சத்தம் கூட உனக்கு கேட்கல? மெதுவா வந்து கதவை திறக்கிற. என்ன உட்காந்து திங்கிற திமிரா? என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சா? இருங்க, ஒரு நாள் சவுக்கு எடுக்கிறேன். அப்பதான் உங்க எல்லாருக்கும் புத்தி வரும். என் முன்னால நிக்காத, போ வெளியில. மாம், உங்கள் எல்லா பிளானும் மாதிரியும் இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? இது நிச்சயம் ஃபெயிலியர் ஆகும் தெரிஞ்சுதா? அப்படி ஃபெயிலியர் ஆனால் நீங்கள் நிச்சயம் டென்ஷன் ஆவீங்கன்னு தெரிஞ்சுதா? இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது சாப்பிட்டுட்டு கூலாக இருங்க. பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம். டேக் இட். நான் தோக்கறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? நான் தோக்கறத பார்த்து என் கூட வாழ்ந்துட்டு இருக்க நீயே சிரிக்கிறியா? தனியா வாழ்ற ஒருத்தியோட தோல்வி உங்களுக்கெல்லாம் அவ்வளவு ஆனந்தமா இருக்குல்ல? நான் எப்பவுமே என்னால தோக்கறது இல்லடா. என் போராட்டத்தினால, என் முயற்சியினால, என் உழைப்புனால நான் தோத்ததே கிடையாது. ஒன்ன மாதிரி முட்டாள்களையும் நம்பிக்கை துரோகிகளையும் கூடவே வச்சிருக்கிறதுனாலதான் நான் தோக்குறேன். ஒரு 2 நாள் உன்னை வெளியில வராம நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து படிச்சு சொன்னேன். அந்த சின்ன வேலையை கூட உன்னால செய்ய முடியல. வெளியில வந்து அந்த பூவரசு கிட்ட மாட்டி என் பிளானையே காலி பண்ணிட்டு இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களான்னு நீட்டுற. இதுல வேற கங்க்ராட்ஸ் பண்றியா என்ன? ஒரு தனி ஆளா பொம்பளையானா ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது உதவியா இருப்போன்னு யாராவது நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஏண்டா என் காலை புடிச்சு கீழே தள்ளுறதுலே குறியா இருக்கீங்க? எல்லாரும் ஏண்டா என் ஒருத்திய தோக்கடிக்க இவ்வளவு வெறியா இருக்கீங்க? அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஜெயிக்க முடியும்? ஒரு பொம்பளை நெஞ்ச நிமித்தி நின்ற கூடாதே. வெற்றியில சிரிச்சு சந்தோஷமா பெருமிதமா நடமாடிட கூடாதே.
எல்லாரும் சுத்தி நின்னு சூழ்ச்சி பண்ணுவீங்க. அவளை தோக்கடிச்சிட்டு தான் மறு வேலை பாப்பீங்க. அப்படிதானே? ஒரு புருஷனா, அண்ணனா, தம்பியா, மகனா, ஃப்ரெண்டா, யாரா வேணா இருக்கட்டும், ஒரு பொம்பளைக்கு எதிரா எப்படிடா எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க? நெஞ்ச நிமித்து நிக்கிறவ அம்மாவா, பொண்டாட்டியா, அக்காவா, தங்கச்சியா, யாரா வேணா நின்னாலும் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? தனியா போராடுற பொம்பளைக்கு எதிரா இப்படி துரோகம் பண்ணணும்னு உங்க ஜீன்ல எழுதி வச்சிருக்கா? சஞ்சய், நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். ஒரு 2-3 நாளைக்கு என் கண்ணு முன்னாடியே வந்துடாத. அப்புறம் பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கப்போ. என்ன கோகிலா, ஒரு புலிய துப்பாக்கியால சுட்டமே, அந்த புலி வலியில எப்படி துடிச்சிட்டு இருக்குன்னு உன் புருஷ போய் பார்த்துட்டு வர சொன்னானா? அவமானத்துல புவனேஸ்வரி தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? என்னன்னு பார்த்துட்டு வர சொன்னானா? வளகாப்பு வீட்டுல 5 வகை சாப்பாடு போடுவாங்களே, ருசிச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு 10 நிமிஷம்னு கணக்கு வச்சா கூட நீ 50 நிமிஷம் கழிச்சுதானே வரணும். அது எப்படி உடனே வந்து நிக்கிற? சாப்பாடு நல்லா இல்லையா? இல்ல சாப்பாடை விட கடமை தான் முக்கியம்னு கிளம்பி வந்துட்டியா? மேடம், மேடம், நான் கும்புற சாமி மேல சத்தியமா சொல்றேன், என் தாலி மேல சத்தியமா சொல்றேன், நான் என் புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு எந்த காரியமும் பண்ணல மேடம். அந்த ஆளு வேணும்னே உங்களை என்னை பிரிக்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிருக்காரு மேடம். அதனாலதான் இப்படி தேவையில்லாம என்ன கோத்து விட்டுட்டு இருக்காரு. என்ன நம்புங்க ப்ளீஸ் மேடம். மேடம், நீங்க தான் என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த ஆள் கூட சண்டை போட்டு தான் பேசியிருக்கேனே தவிர சமாதானமா அந்த வருஷம் கூட நான் ஒரு நாள் கூட பேசவே இல்லை மேடம். வெக்கத்தை விட்டு சொல்றேன் மேடம், நான் இன்னைக்கு ஒரு நல்ல துணி போட்டிருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன்னா அதுக்கு காரணமும் நீங்க தான். இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல வாழ்ந்து ஒரு சொகுசான இடத்துல தூங்குறேன்னா எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு முன்னாடி என் புருஷன் ஒண்ணு முக்கியம் இல்லைன்னு தான் அந்த மனுஷனே நான் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் மேடம், என்ன சந்தேகம் மட்டும் படாதீங்க. கனவுல கூட என்னால உங்களுக்கு துரோகம் நினைக்கவே முடியாது. என்ன நம்புங்க மேடம், ப்ளீஸ் மேடம். இங்க பாரு கோகிலா, என்ன எவ்வளவு கொடூரமா அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா உன் புருஷன் இந்த வளகாப்ப ஏன் வீட்லயே நடத்திருப்பான். எல்லாரும் சேர்ந்து அவமானத்துல நான் கூடி கொடுக்கணும் திட்டம் போட்டிருக்கீங்க, அப்படித்தானே? ஐயோ, இந்த வளகாப்ப நான் உனக்கு தங்கிக்கோன்னு கொடுத்த வீட்டுல நடத்த கொடுத்திருக்க. இல்லன்னா அவங்க எப்படி அந்த வீட்டுக்குள்ள வருவாங்க? அந்த வீட்டோட சாவி உன்கிட்ட தானே இருந்துச்சு, அவங்க கிட்ட எப்படி போகும்? ஐயோ, அவங்களோட சேர்ந்து எல்லா பிளானையும் நீயே நடத்திட்டு இப்ப நீ என்கிட்ட வேஷம் போடுறியா? ஐயோ இல்ல மேடம், சாவி அவங்க கிட்ட கொடுக்கல மேடம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, சாவி என்கிட்ட தான் மேடம் இருக்கு. அந்த மனுஷன் போட்டு உடைச்சிட்டு உள்ள போயிருக்காரு. அது கூட பக்கத்து வீட்டுக்காரமா சொல்லிதான் மேடம் எனக்கே தெரியும். கோகிலா, நீ அவங்களோட சேர்ந்து என்ன கழுத்தர்த்தியா இல்ல தூரத்துல நின்னு நான் தோத்து போறத வேடிக்கை பாத்தியான்னு இன்வெஸ்டிகேட் பண்ற நிலைமையில நான் இல்ல. யாராவது எனக்கு பிடிக்காதவங்க இப்ப இந்த இடத்துக்கு வந்தாலும் அவங்கள கடிச்சு கொதறணுங்கிற ஆவேசத்தோட நிக்கிறேன். யானை மாதிரி தும்பிக்கைய சுழட்டி அவங்கள காலால மிதிக்கிற வெளியில இருக்கேனா? போயிடு, மரியாதைங்கிறது போயிடு. முட்டாள்களோட போராடி போராடி எனக்கு வாழ்க்கைய வெறுத்து போச்சு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ. மேடம், மேடம், நான் முட்டாளா புத்திசாலியெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். ஆனா நான் விசுவாசி மேடம், உங்களோட விசுவாசி. நான் யார தெய்வமா நம்புறேனோ அவங்க காலடியிலே கிடக்கிற விசுவாசி. அது மட்டும் தயவு செஞ்சு சந்தேகப்படாதீங்க. நான் நேர்மையானவங்கிறது இப்ப உங்களுக்கு புரியலனாலும் நீங்க நிதானமா இருக்கும் போது நிச்சயமா ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. என்ன புரிஞ்சுக்குவீங்க.
உன்னை அரை லூசுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்டி இப்படி முழு லூசா மாதிரி கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? என்னத்த நீங்க புரியாம எழில திட்டிட்டு இருக்கீங்க?